இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனையே. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனையே. ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளமிக்கச் செய்வார், வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறை இன்றைய தினம் கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய குரல் இன்றைக்கு நம்முடைய வாழ்விற்கான நற்செய்தி. திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரல் என்று எசையா இறைவாக்கினர் முன்னறிவித்ததை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் பாலை நிலத்தில் ஒலித்த அந்த திருமுழுக்கு யோவானுடைய குரலைப் போல நாமும் ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீ கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கல்லுக்காடு இன்னாசி முத்தார் வீடு லூயிஸ் லூசி அகில் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 61ஆம் அதிகாரம் 1-2 மற்றும் 10-11 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். பல்லவி. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பல்லவி. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 16-24 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் இதை செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 6 முதல் 8 முடிய, மீண்டும் 19 முதல் 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமிலுள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து தயாரித்து கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய 4 வாரங்கள், ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது. முதல் வாரத்தில் கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். 2வது வாரத்தில் ஆயத்தமாயிருங்கள். இன்றைய தினம் ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி, திருமுழுக்கு யோவானைப் போல நம்மை ஏற்றுக்கொண்டு எந்த பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த வாரம் செயல்பாட்டிற்கான ஒரு வாரம். நாம் எப்படிப்பட்ட செயல்களை இயேசுவின் வருகைக்காக செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் திருமுழுக்கு யோவான் நமக்கு எடுத்து கூறுகின்றார். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பல பேர் அவரிடம் சென்று திருமுழுக்கு பெறுகிறார்கள்.
அதே சமயத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்த மக்களுக்குள் ஒரு சந்தேகம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒருவேளை இவர் மெசியாவாக இருப்பாரோ. எனவே அந்த கேள்வி அவரிடம் எழுப்பப்படுகிறது. நீர் யார் என்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த கேள்வியை நாம் நம்மிடையே எழுப்பி பார்க்க வேண்டும். நான் யார்? இந்த கேள்விக்கான ஒரு பதில் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற எந்த ஒரு மனிதரும் இயேசுவினுடைய அந்த நற்செய்திக்கு சான்று பகர முடியாது, அல்லது இயேசுவிற்கு சாட்சியாக வாழ முடியாது. நான் யார் என்பதை முதலிலே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிகைப்படுத்துகின்ற ஒரு மனப்போக்கு மனிதர்களிடையே அதிகமாக இருக்கின்றது. மற்றவர்களை விட நம்மை உயர்ந்தவர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகின்ற நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். நான் யார் தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லி நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானுடைய செய்கைகள், நடவடிக்கைகள், அவருடைய போதனை, அவற்றையெல்லாம் பார்த்த பொழுது மக்கள் அவரையும் மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தெளிவாக இருந்தார். இன்னைக்கு நமக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு ஆள் வந்துருச்சு அப்படின்னம்னா 2-3 சாட்சியங்கள் அல்லது அதிசயங்கள் நடைபெற்றுவிட்டால் உடனடியாக அந்த போதகர்களுடைய அல்லது அவருடைய நற்செய்தியாளர்களுடைய தம்பட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இங்கே வந்தீங்கன்னா எல்லா நோயும் சுகமாயிரும், இங்கே வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும், இங்கு வந்தால் எல்லா சிக்கல்களும் உங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லி விளம்பரப்படுத்துகின்ற ஒரு மனப்போக்கு இருக்கின்றது. அங்கு அற்புதமும் அதிசயம் நடைபெறுவது போதகராலோ குருவாலோ அல்லது நற்செய்தியாளராலோ அல்ல, மாறாக கடவுளால் அங்கு அதிசயம் நடைபெறுகின்றது. அதை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் திருமுழுக்கு யோவான் நிச்சயமாக அவருக்கு எல்லா சூழ்நிலையும் இருந்தது. என்ன சூழ்நிலை? மக்களை எப்படி வேண்டுமானாலும் திசை மாற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. எந்த கேள்வியை எழுப்ப வேண்டுமோ, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமோ, அது எந்த உண்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கின்றார். நீர் யார்? பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. எலியாவா அல்லது இறைவாக்கினரா? இதெல்லாம் இல்லை. அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்குனர் எசையா உரைத்தது என்னை பற்றியே. அப்போ திருமுழுக்கு யோவான் தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். தான் நற்செய்தியை, இயேசுவினுடைய வருகையை அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பாளர், இறைவாக்கினர், அவ்வளவுதான். நான் மெசியா அல்ல என்பதை தெளிவாக அவர் உணர்ந்திருந்தார். என்றால் அந்த கண்ணோட்டத்தோடு தான் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் மெசியா அல்ல, நான் எலியா அல்ல, அதே போல நீ யார், இறைவாக்கினரா? இல்லை, மாறாக ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என்று அறிவிக்கின்ற ஒரு கூக்குரல் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகின்றார்.
தன்னுடைய நிலையை அவர் உணர்ந்திருந்தார், அதை ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு காலகட்டத்திலும் மிகைப்படுத்தப்பட்ட அல்லது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அவருடைய உள்ளத்திலும் அவருடைய எண்ணத்திலும் வார்த்தையிலும் உண்மை இருந்தது. ஏனென்றால் பல நேரங்களிலே மனிதர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக மிகைப்படுத்தி சொல்வார்கள் அல்லது கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய்யை சொல்லுவார்கள். தாங்கள் செய்த தவறுகளை மறைத்து பொய்யை சொல்லுவார்கள். இப்படி உண்மையை உரைக்கின்ற மனிதர்கள் மிக குறைவு. இவற்றிற்கு மத்தியில தான் திருமுழுக்கு யோவான் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் இந்த பொய் பல நேரங்களிலே எடுபடும் சூழல் அந்த அளவுக்கு அமைந்திருக்கின்றது. உண்மை என்பது வழி நிறைந்தது, உண்மை என்பது போராட்டத்தை சந்திக்க வேண்டியது, உண்மை என்பது பல்வேறு எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளும். திருமுழுக்கு யோவான் எதிர்கொண்டார். அந்த கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்லுகின்றார். பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு கூக்குரல். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாக அறிவிக்கின்றார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை மெசியாவிற்கு முன்பாக, இயேசுவிற்கு முன்பாக தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை அவர் பகிரங்கமாக அறிக்கையிடுகின்றார். என திருமுழுக்கு யோவானை பொறுத்த வரைக்கும் இயேசுவிற்கு முன்னமே அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டவர். இயேசுவை அறிவதற்கு முன்னமே மக்கள் திருமுழுக்கு யோவானை குறித்து அறிந்திருந்தார்கள். இதை ஒருபோதும் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. எதை செய்ய வேண்டுமோ, தன்னுடைய பணி எதுவோ அதை தெளிவாக செய்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை முழுமையாக நிறைவேற்றினார். எந்த ஒரு காலகட்டத்திலும் தவறான செய்திகளை கொடுத்து மக்களை திசை திருப்பவில்லை. அது மிக மிக முக்கியம். காரணம், ஆளுகின்றவர்கள் அல்லது வழிநடத்துகின்றவர்கள் ஒருபோதும் தவறான செய்திகள் அல்லது பொய்யை பிரச்சாரம் செய்து எவரையும் தவறான வழியில் வழிநடத்திவிடக்கூடாது. அது அடுத்தவர்களுக்கு இடரல். எனவே திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைக்கின்றார், இயேசுவை பற்றி தெளிவாக சான்று பகர்கின்றார். அவர்தான் மெசியா என்று சொல்லி அறிவிக்கின்றார். அப்ப இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவோ, வேலை என்னவோ அதை முழுமையாக செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பணியையும் வேலையும் செய்யாமல் ஏமாற்றி திரிந்துவிட்டு பொய்யை அவிழ்த்து விடுகின்ற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. கடவுள் எனக்கு எந்த பணியை கொடுத்திருக்கின்றார், அவருடைய நற்செய்திக்கு சான்று பகர்வதற்கு நான் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்த தெளிவு இருப்பதற்கு முதலிலே நம்மை யார் என்று சொல்லி புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் யார் என்றால் நான் இவர்தான் என்று சொல்லி தெளிவாக சொல்லக்கூடிய எண்ணமும் அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். மாறாக நம்மிடம் இருக்கின்ற பணத்தை, நம்மிடம் இருக்கின்ற அதிகாரத்தை, நம்மிடம் இருக்கின்ற பதவியை அல்லது நம்மிடம் இருக்கின்ற சொத்து சுகங்களை வைத்து கொண்டு தவறான பாதைக்கு நாமும் சென்றுவிடக்கூடாது, மற்றவர்களையும் வழிநடத்திவிடக்கூடாது. நாம் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய சான்றுகளாகவும் இயேசுவனுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற தூதுவர்களாகவும் மாறுவோம். இன்றைக்கு சிந்திப்போம், கடவுள் நமக்கு எந்த வேலையை கொடுத்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முற்படுகின்ற நாம்
அதே சமயத்தில் நான் எப்படிப்பட்டவள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு மனம் மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அனைத்துலகோரின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்கள் என்பதை உணர்ந்து உமது அரசை தங்கள் சொல்லாலும் செயலாலும் இவ்வுலகில் விதைத்திடும் ஆற்றல் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசரே, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் போர் மற்றும் வன்முறைகள் மூலம் யார் பெரியவர் என்று எண்பிக்க முயல்வதை கைவிட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து ஒருவரே பேரரசர் என்பதை உணர்ந்து வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கள் குடும்பங்களில் எங்களின் அதிகாரங்களை மற்றவர்கள் மீது திணித்து அடக்கி ஆளாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பணிவோடும் மனமகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, நாடுகளில் பெருகி வரும் மதவெறுப்பு போக்குகள் குறையவும் திருமகன் இயேசுவைப் போல நாங்கள் அனைவரையும் சமமாக மதித்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னை விளக்காக ஏற்றவே வந்தேன். அதில் என்னையே எண்ணெயாய் ஊற்றவே வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆன்மநூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமையென்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே. உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற எம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையாம், சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையாம், சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவாம். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன். நான் இன்று முன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவாம். நான் இன்று முன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீவாம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீர்தானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ, அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம்.